தெய்வங்களோட பேசலாமா? இப்போ நான் ஒரு தெய்வத்தை நீங்கள் நினைக்கிறீங்க, வணங்குறீங்க, வாழ்க்கையில் அந்த தெய்வம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த தெய்வம் சிறு தெய்வமாக சொல்கிறேன். அதாவது சிறு தெய்வம்னா நம்மளோட குலதெய்வம், நம்மளோட இஷ்ட தெய்வம், அதாவது நம்மளோட எல்லையில் இருக்கிற தெய்வங்கள். முனீஸ்வரன், அம்மன், பேச்சி, ராக்காயி, முத்துமாரி, அப்புறம் இருளாயி, சிவகாளி, கருங்காளி, அந்த மாதிரி உள்ள தெய்வங்கள், பெண் தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள், இதுவோ கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன், இந்த மாதிரி தெய்வங்கள், முனியாண்டி, முனியப்பன், இந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி உள்ள முனியங்கள் இவங்ககிட்டலாம் நம்ம பேசலாமா அப்படின்னா கண்டிப்பாக பேசலாம். ஆனால் பேசுறதுக்கு உண்டான ஒரு தகுதி இருக்குது, அதுக்கு உண்டான பூஜைகள் இருக்குது. இப்போ மரலாடியாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கோடாங்கியாக இருந்தால் அந்த பூஜையை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அந்த தெய்வத்தை பேச வைப்பாங்க. பேச வைக்கிறதுன்னு அப்படி அசரீத குரல் மூலியமாகவே பேச வச்சுருவாங்க. இல்லைன்னா ஒரு அவங்களோட இறங்கி அவங்களுக்கு முன்னாடியே நின்று, ஒரு ஆள் முன்னாடியே நின்று அவங்கள அந்த சாமியை அப்படியே பேச வைப்பாங்க. இல்லை நான் ஒரு சாதாரண ஆள், ஆனால் என்கிட்ட சாமி பேசணும்னா கண்டிப்பாக பேசாது. நீங்கள் சாதாரண ஆள்னா அவங்கள்ட்ட எப்படி பேசுவோம்? நீங்கள் சாதாரண ஆள்னா அந்த சாமி வராது. இல்லை அந்த சாமி மேலே தீராத ஒரு பக்தி, அதாவது என்ன சொல்கிறது, இந்த தெய்வம் தான் எனக்கு உசுறு அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஒருவன் வாழ்க்கையில் மண், பெண், பொன் இந்த மூணுக்கும் ஆசைப்படாமல் அந்த மூணையுமே ஒரு பெண், ஒரு தெய்வமாக நினச்சி எவன் ஒருத்தன் வணங்குறானோ அவனுக்கு அந்த தெய்வம் கண்டிப்பான முறையில் அந்த அருளை கொடுக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா வாழ்க்கையில் ஒருத்தவனுக்கு தேவையான ஆசைகளே இந்த மூணு தான். அந்த மூணையும் இந்த தெய்வம்னு ஒருத்தவன் நினச்சி கிடக்கிறானோ அவனுக்கு இந்த தெய்வம் பேசும். இதற்குன்னு ஒரு பரீட்சை வேற இருக்கு. பரீட்சைன்னா இப்படி எக்ஸாம் மாதிரிலாம் கிடையாது. அதாவது வாழ்க்கையில பல கஷ்டங்களை தாண்டி வரணும் அந்த தெய்வம் பேசுறதுக்குன்னா. அப்படின்னா ஒரு அசரீத குரல் மூலியமாவே அந்த தெய்வம் சொல்லும். இல்லை உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் இருக்கும்ல, அதை வச்சு அந்த தெய்வம் உங்களோட பேசும். இல்லை நீங்க செய்யற உங்க முன்னோர்கள் செஞ்சு வைத்த பூஜைகள் அந்த முறைப்படி இந்த தெய்வம் பேசும். இல்லைன்னா இந்த தெய்வத்துக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த தெய்வம் ரொம்ப பிடிச்சிருக்கணும். இப்போ தெய்வம் எப்படி பேசும் அப்படின்னா, ஒரு அசரீதிய குரல் மூலியமாக தான் தெய்வம் பேசுது. அப்படின்னா நம்ம தனியாக இருக்கணும்னா அந்த இடத்துல நமக்கு மட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட குரல், அதாவது இதில் கேட்டுக்கங்க, தனியாக இருக்கும்போது தான் சரியா. தனியாக இருந்து நீங்கள் பூஜாரியில எங்கேயோ ஒரு இடத்துல நின்று நீ அந்த தெய்வத்தை வணங்கும் போது அந்த தெய்வம் அசரீத குரல் மூலியமாக அந்த ஒரு வாக்கியத்தை சொல்லணும். இதில் வேகமாக பேசுறது எந்த தெய்வம்னா முனி அதிகமாக அதிகமாக பேசுனா சீக்கிரமாக பக்தனோட இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கும். அந்த முனியனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு சரியா. இந்த முனீஸ்வரனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு, இது யாருக்குமே தெரியாது. முனீஸ்வரன் நினைச்சா இந்த பூமியவே ஒரு நிமிஷம் ஆட்டி வைக்கலாம். அந்த இடத்துல முனீஸ்வரனுக்கு அவ்வளவு பெரிய தகுதிகள் இருக்கு. அந்த ஈஸ்வரன் பட்டத்தையே இந்த முனி இங்க எதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சாதாரண ஒரு கிராம தெய்வத்துக்கு ஈஸ்வரன் பட்டம் கிடைச்சிருக்குன்னா, ஏன்னா நம்ம மேக்சிமம் பார்த்துருப்போம், மேலோகத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் அவங்களுக்கு தான் ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் பட்டவங்க இவங்க முனிவர்களாக இருந்து இந்த பூவுலகத்தில் வாழ்ந்த ஒருத்தவங்க. முனிவர்கள் எல்லாத்தையுமே பேச மாட்டாங்க. நீங்க படத்திலே பார்த்துருப்பீங்க, முனிவர்கள் யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. ஒருத்தவங்க இவன் நல்லவன், இல்லை இவனை திருத்தணும், இல்லை இவன் மூலியமா நம்ம கொண்டு நடக்கணும், இல்லை இவனால நம்ம ஒரு பலன் அடைய போறோம் அப்படின்னா தான் அந்த முனிவர்கள் பேசுவாங்க. பெரும்பாலும் முனிவர்கள் தவத்தில் இருப்பாங்க. அவங்கள நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த முனிவர்கள் எந்த ஒரு மனிதனிடம் பேசுனாங்களோ அந்த மனிதர்கள்லாம் இப்போ உள்ள நம்ம முனீஸ்வரனா நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல ஒரு முனிவர்கிட்ட இந்த இப்ப இருக்கிற முனியங்கள்லாம் அப்ப இருக்கிற பெரும் முனிவர்களோட ஒரு ஆத்மானே சொல்லலாம். ஏன்னா அவங்க அந்த இடத்துல இருந்தா வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரிடம் மட்டும் அந்த வார்த்தைகள் மூலமா பேசுவாங்க. தெய்வங்கள் பேசும், கண்டிப்பான முறையில் தெய்வம் பேசும். அதுலேயும் இந்த முனீஸ்வரன்
பேசுனதை நான் கேட்டிருக்கேன், அதை வந்து உணர்ந்திருக்கேன். அதே மாதிரி கருப்பசாமி பேசுனா கருப்பசாமி வந்து ஆள் பேசின மாதிரிலாம் பேசாது. சத்தியமா ஆள் பேசின மாதிரிலாம் பேசாது. கருப்பண்ணசாமி அவரோட பேச்சு வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா வாக்கு மாதிரி தான் இருக்கும். இது 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 என்ன இது இவனுக்கு சொல்லு, அவ்வளோதான். இதுதான் கருப்பண்ணசாமியோட வாக்கு. ஓகேவா? கருப்பண்ணசாமி பேசுறாருன்னா நம்மளோட நம்ம வந்து அவர்கிட்ட பேச முடியாது. ஆனால் முனியனை பொறுத்தளவுல நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நமக்கு உண்டான கேள்வியை நம்ம என்ன முறை சொல்லி அவர் அழைக்கிறோமோ அந்த முறையில சொல்லி ஒரு சாதாரண ஒரு மனிதர்கிட்ட பேசுவது போல அந்த தெய்வத்திடம் பேசலாம். அதிகபட்சம்னா ஒரு 20 செகண்ட் 30 செகண்டுக்கு மேலதான் பேச முடியாது. அந்த ஒரு கேள்வி, அதற்கு உண்டான அடுத்த கேள்வி அவர் சொல்லுவாரு, பதில் சொல்லுவாரு, அதோட அவர் போயிடுவார். ஆனா இதுக்கு போன ஜென்மம், அதாவது ஜென்மத்துக்கும் ஜென்மம் இல்லாத ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும் நம்ம அந்த வரத்தை வாங்குறதுக்கு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அவங்க உடம்புல இறங்கின அந்த முனியை வந்து அவர் நடத்தின ஒரு லீலை இது. அவர்கிட்ட வந்து இந்த அம்மாட்ட வந்து வாய் திறந்து பேசினார்னா அந்த நேரில் நின்று அந்த அம்மா தனியாக வயலில் இருக்கும்போது, ஒரு வேலையில் இருக்கும்போது, அந்த வேலையை விட்டுட்டு இந்த அம்மாவோட உட்காந்து பேசுனாருன்னா ஒரு சாதாரண மனிதன் போல பேசுவார். அதே மாதிரி தெய்வம் வந்து தோல் தட்டி கொடுத்து நம்மளுக்கு வந்து நிறைவேற்றுற தெய்வமாக இருக்கு. தன் பிள்ளை வந்து வருந்திருக்கான்னா யாரோ தொடுற மாதிரி இருக்கும், தொட்டு அந்த தெய்வம் நம்மளை வந்து தேத்தி விடும். முனீஸ்வரன் வந்து அப்படி பண்ணுவார். அதே மாதிரி கருப்பண்ணசாமி பொறுத்தளவுல, டேய் ஏன்டா இப்படி இருக்க, போடா நடக்கும்டா, இந்த மாதிரி வாக்கு மூலியமா சொல்லுவார் கருப்பண்ணசாமி பொறுத்தவரை. இப்போ நானே ஒரு தெய்வம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சாமிகிட்ட வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு போடா இதுதான்டா நடக்கும்டா போடா அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி நம்ம யாருக்கு வைக்கிறோம்னா இவனுக்கு இந்த பிரச்சனைடா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பலாம் அவர்கிட்ட பேச முடியாது. இதுக்கு என்ன கேள்வி ஆகி அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு சின்ன பதில பெருசா இருக்கிறதா அது வந்து எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி சொல்லிட்டு போயிடுவார். அதைத்தான் நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து எடுத்து அது மூலியமா நம்ம வந்து விரிவா வாக்கா சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லி அருள்வாக்கு மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி தெய்வங்கள் பேசும். இன்னொன்று வந்து பெண் தெய்வம் கனவுல பேசும். ஓகேவா? நேரில் பேசுகிற தெய்வத்தோட பெண் தெய்வம் வந்து கனவுல பேசும். இல்லைன்னா நம்ம நேரில் வந்து பூ போட்டு கொடுக்கும். தெய்வத்தின் மேலே இருக்கிற பூவை தள்ளி விட்டு நான் இருக்கேன், நான் சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து பெண் தெய்வம் அசால்ட்டை நிரூபிச்சுட்டு போயிடும். நம்ம இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம் ஆண் தெய்வத்துக்கு, பெண் தெய்வம் என்ன பண்ணும், அதோட சிலையில் இருக்கிற பூவை தள்ளி விட்டேன் நான் இருக்கேன்டான்னு சொல்லி விட்டுறோம். அந்த அளவுக்கு பெண் தெய்வத்திட்ட வந்து அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. பெண் தெய்வம் ஈஸியா ஒரு உடம்புல இறங்கிரும், ஒரு மனிதனை வந்து மாத்திரும். அதுக்கு உண்டான அந்த பெண் அப்படின்னா அந்த ஒரு குணம், அந்த இதை வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து ஒரு மனிதனை வந்து ஈஸியா மாத்துற தன்மை வந்து பெண் தெய்வத்துக்கு உண்டு. ஆண் தெய்வ பொறுத்தளவுல நீ பண்றேன்னா அந்த தப்பை பார்த்துட்டு அந்த தப்பை பண்ணாததுக்கு வழி சொல்லும். அது நீ வழிய பின்னாம வந்துட்டேன்னா அந்த தெய்வம் வந்து விலகி போயிடும். அதே மாதிரி இந்த தெய்வத்துக்கு பல வழிமுறைகள் இருக்கு. ஏன்னா சாமியை கும்பிட அதுக்கும் பல வழிமுறைகள். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் யோசிச்சு தான் ஒவ்வொரு செயலும் பண்ணணும். அந்த தெய்வத்துக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் அந்த தெய்வம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நம்மளோட பேச ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு முறைகள் மாற்றி வரும். இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தை நினைச்சு விரதம் இருக்கிறது, காப்பு கட்டுறது, அந்த கோயிலுக்கு மாலை போடுறது, அந்த கோயிலே கடையாக கிடக்கிறது, அந்த கோயிலே நைட்டு ஃபுல்லாக தூங்குறது, அந்த மாதிரி தூங்க கொண்டா கனவுல வர்றது செய்வோம். ஒவ்வொரு நாள் நேரில் பேச ஆரம்பிச்சிடும். அது அமாவாசை பௌர்ணமியில் ஒரு குலதெய்வ கோயிலில் போய் தூங்குனீங்கன்னா, இல்லை உங்களோட எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த தெய்வத்தோட கோயிலில் தூங்க அனுமதி இருந்தால் அந்த கோயிலில் போய் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று முறையில் வந்து காட்சி தரும். ஓகேவா? அதனால தெய்வத்தை நம்ம சரியான முறையில் வழங்கினா அது நமக்கு சரியான வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.